நீதிமொழிகளின் புஸ்தகத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 1:23. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதில் வேதத்தில் 20ஆம் வசனம் பாருங்க. நீதிமொழி 1:20. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் இருந்து சத்தமிடுகிறது. அது என்ன சொல்லுகிறது? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். ஞானம், தேவ ஞானம் யார்? மீட்பர் இயேசு கிறிஸ்து தான் தேவ ஞானமா இருக்கிறார். கர்த்தர் தான், நம் ஆண்டவர் தான் நமக்கு, ஆமாம், மீட்பர் இயேசு கிறிஸ்து தான் தேவ ஞானமா இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவி உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். இன்றைக்கு எல்லா இடங்களையும் மக்கள் எல்லாம் நாடுறது கடிந்து கொள்ளுதலை அல்ல, அவங்க ஒரு ஆறுதலை தேடுகிறார்கள், ஒரு ஆறுதலை நாடுகிறார்கள். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவி உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு, ஆமா, என் வார்த்தைகளை உங்களுக்கு நான் தெரிவிக்காம இருக்க மாட்டேன்ப்பா. உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன நான் தருவேன். ஆண்டவர் தருவார், ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் சொல்லி அப்படியே செய்வார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொல்லுவார், அழகாக அதை செய்வார். சரிதானா? அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் நீங்க முதலாவது எடுத்த உடனே வெறும் ஆறுதல் மட்டுமே தேடி ஓடக்கூடாது. ஆறுதலுக்காக மட்டும் ஆண்டவரை தேடுறது அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு தேவை இருக்குது அப்படின்ற நேரத்தில் மட்டும் ஏடிஎம் மிஷினுக்கு போவாங்க. மற்ற நேரம் ஏடிஎம் மிஷின்ட்டு யாராவது போவாங்களா? பணம் வேணும்னா ஏடிஎம் மிஷினு போய் உள்ள கார்டு போட்டால் காசு என்ன செய்யும்? வரும். அதுக்கு தான் ஏடிஎம் மிஷின் வச்சிருக்கிறாங்க. சரிதானா? அது மாதிரி ஆண்டவரை வைத்துக்கிட்டு வாக்குத்தத்தங்களை மட்டுமே நம்ம எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு ஓடுற அதே நேரத்தில் ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிற ஒரு காரியத்திற்கு செவி சாய்க்காமல் தூரமே விலகி தள்ளி நிற்கிற ஒரு கூட்டம் இந்த கடைசி நாட்களில் ரொம்ப இருக்கு. அழகா பவுல் சொல்லும்போது சொன்னாரு, 1 கொரிந்தியர் 4:15, கிறிஸ்துவுக்குள் 10,000 பாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். அப்போ ஒரு காரியம், நிறைய போதகர்கள், அதாவது ஆசிரியர்கள் போல, உபாத்தியார்கள்னா யாரு? அழகாக ஆசிரியர் மாதிரி இதைச்சே அதைச்சேன்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு அதே இது தலைகளாக மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு தத்தம், ஒரு ஆசீர்வாதம், இது மட்டும்தான் எதிர்பார்த்து எந்த கூட்டம் போட்டாலும் சரி, எப்பயுமே வாக்கு தத்தம் சுவிசேஷ கூட்டமாக நடக்குது. நான் பல ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் மலேசியா தேசத்துக்கு போயிருந்தேன் ஊழியத்திற்கு. அங்கே 60 நாட்கள் ஊழியத்தை நிறைவேற்றினேன், சுமார் 60 நாட்கள். அங்கே பார்த்தீங்கன்னா சர்ச்சிலையுமே என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னா, சுவிசேஷ பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கு. இயேசு உன்னை சுகமாக்குவார், இயேசு உன் துக்கத்தை சுமந்து கொண்டார், இவ்வளவுதான் இப்போ நடக்குதே ஒழிய அவர்களை கடிந்து கொள்ளுகிற ஒரு வேலை யாரும் செய்ய மாட்டாங்க. நான் அங்கு போய் கடிந்து பேசணுன்னே அந்த பாஸ்டர் சொன்னார், பிரதர் நீங்கள் இப்படி பேசுகிறதுக்கு தான் வேணும், நாங்கள் இதை பேசணும்னா சர்ச்சிலேருந்து ஓடிடுவாங்க, நீங்கள் பேசுனீங்கன்னா யாரும் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, இந்தியாவிலேருந்து வந்தீங்க போனீங்கன்னு விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு என்னதான் தான் இருக்க ஆசை? ஆயின்மெண்ட் போடுற ஆசை தான். இப்போ ஒரு பெரிய கட்டி இருக்கிறது, ரணமாய் ஒரே சலமாக வந்துக்கிட்டு இருக்கு. மேலாப்பில் ஆயின்மெண்ட் போட்ட சுகமாயிருமா? இல்லைப்பா, இந்த கட்டியை வெட்டி எடுக்கணும், நீக்கணும். ஒரு டாக்டர் சொல்ல, இன்னொரு டாக்டர் சொல்ல, இல்லைப்பா ஒன்றும் இல்லை, இந்த ஆயின்மெண்ட்டை மட்டும் பேலை போடு, அவர் கொடுத்த காசை எனக்கும் கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாரு. இவங்க ஆயின்மெண்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் இன்னொரு டாக்டர் சொல்கிறாரு, உன் காலை வெட்டி எடுக்கணும்ப்பா. கட்டியை வெட்டி எடுக்கிறதுக்கு பேர் இன்றைக்கி என்னதான் வெட்டி எடுக்க போகிறாங்க? காலையே வெட்டி எடுக்கிற போகிறாங்க அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடும். கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ இன்றைக்கு ஜனங்களுக்கு தேவையானது ஆறுதல் மட்டும் அல்ல, அதோடு கூட விசேஷ விதமாக கடிந்து கொள்ளுதல். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். அப்போ ஆண்டவர் நமக்கு கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொன்னா
அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் யாருக்கு இருக்காதுன்னா, பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான் அப்படின்னு எழுதியிருக்கு. பரியாசம் பண்ணி கேலி பேசி தெரிகிறவனுக்கு பார்த்தீங்கன்னா, எப்பா நீ தான்ப்பா நல்ல ஆள், உலகத்தில் நீ தான் நம்பர் 1 சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் அவனே கடிந்து கொண்டு எப்போ மற்றவங்களை இப்படி பேசாதுன்னு சொன்னால் உங்களையே கரைப்படுத்துவான், அல்லாவிட்டால் உங்களை பகைப்பான். பரியாசக்காரருக்கு தான் கடிந்து கொள்ளுதல் வெறுப்பாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு கடிந்து கொள்ளுகிற ஆள் வேணும். கைகள் வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு பெரிய அரசியல்வாதி இருந்தாராம். அவர்கிட்ட ஒருத்தன் வந்து எதிர நின்று கேள்வி கேட்டு தொலைச்சி அவரை பதில் சொல்ல முடியாதபடி திக்குமுக்காட சொன்னே, அவர் அந்த அரசியல்வாதி ரூம்குள்ளே போனேன்னு சொன்னார், அந்த பையனை கூட்டுவாங்கன்னு சொல்லி. இவர் அடிக்க போகிறாரு போல், என்ன வாங்க போகிறான்னு தெரியலன்னு கூட்டு வந்தோடனே, எப்பா நீ எனக்கு பிஏவாக இருக்க முடியுமா, எனக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்க முடியுமான்னு கேட்டாராம். என்ன சார் என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா சொல்கிறீங்க? ஏப்பா உண்மையாக தான்ப்பா, நீ கேட்ட கேள்வி மாதிரி என் கூட இருக்க எல்லாம் கேட்டாங்கன்னா நான் என்றைக்கே நல்லா இருந்திருப்பேன். நீ இந்த மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி காரியங்களை எனக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு ஆள் வேணும்ப்பா. கடிஞ்சிக்கிட்டு சார் இதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு வேணும். நீ உரிமையை எப்பயும் திட்டு பிஏவாயிரு, உனக்கு அங்கே எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட 2 மடங்கு தரேன்னு சொல்லி அவருக்கு பிஏவா வச்சுக்கிட்டாராம். இன்றைக்கு தேவையானது என்ன? சரியாக கடிந்து கொண்டு இது தேவை, இது தேவையில்லை, இது வேண்டும், இது வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுகிறவர்கள் தான் வேண்டும். அப்பொழுது ஜீவன் பிறக்கும், வாழ்வு மலரும், சந்தோஷமாக உங்க சந்ததி வாழும். கைகளை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவினுடைய அதே ஒரு சாயல்ல யோவான் ஸ்நானன் இருந்தார். அவர் எந்திரிச்ச உடனே சொல்ல, நான் இங்கே அன்பு சகோதர சகோதரியில் யோவான் ஸ்நானனை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டோம்னா அவர் என்ன சொல்லுவாருமா, அன்பான விரியன் பாம்பு குட்டிகளே அப்படி தான் பேசுவார். அவர் என்ன அப்படி தானே பேசுவார்? ஆமாம், அவர் வனாந்தரத்தில் கூப்பிடுற சத்தம், விரியன் பாம்பு குட்டிகளே உங்களுக்கு இந்த விதமாக ரட்சிப்பை தேடி வர வகை காட்டினவன் யார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவருக்கு அவ்வளவு மக்கள் எவ்வளவு செதறி போயிருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சி ஆண்டவர் இயேசு வரும்போது பாதை ட்ராக் கரெக்டாக இருக்கணும், அவர் ஊழியம் நல்லா நடக்கணும், அதுக்கு அவர் தன்னுடைய அழைப்பில் அழகாக இருந்தார். அதனால ஆண்டவர் இயேசுவும் கூட பாருங்க கடிந்து கொண்டார். சவுக்கை உண்டு பண்ணி என்னுடைய பிதாவின் வீடு எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடுன்னு சொல்லி கடிந்து கொண்டார். அப்போ அதை உணர்வு வந்துருச்சுன்னா கடிந்து கொள்ளுதல் வரும். தூரத்தில் ஒரு பாம்பு வருது, உங்கள் பிள்ளை தெரியாமல் அங்கே நிற்கிறான், நீங்கள் எப்படி அழகாக பேசுவீங்க சொல்லி காட்டுங்க பார்க்கலாம். அன்பு மகனே வேகமாய் வா, பின்னாக 4 அடி தூரத்தில் ஒரு பாம்பு உன்னை அப்ரோச் பண்ணி கொண்டு இருக்கிறது, உன் கிட்டத்தில் வந்து கொண்டிருக்கிறது, வேகமாக வந்துருமான அப்படியே சொல்லுங்க. டே 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 வாடா அப்படின்னு சொல்லி ஒரே சத்தம் போட்டு என்ன செய்வீங்க? ஓடி வர சொல்ல மாட்டீங்க. ஆமாம் பாம்புடா வாடா வாடா. அப்போ அந்த கடிந்து கொள்ளுதல் அல்லது அந்த கோபம் எதில் வருதுன்னா, பிள்ளை மாதிரி நினச்சாதான் கடிந்து கொள்ளவே ஆரம்பிப்பாங்க. கைகளை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஊரார் வீட்டு பிள்ளைனா எப்படியும் வாழ்ந்துட்டு போட்டும்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க சிலர். ஆனால் தான் பிள்ளையா நினச்சா அந்த கடிந்து கொள்ளுதல் வரும். நம்முடைய ஊழியத்தில் பார்த்துருக்கீங்களா? ஆசீர்வாதம் டிவி ஊழியத்தில் சில நேரம் நான் கடிந்து கொள்றதை பார்த்தா சிலரெல்லாம் சில தாய்மாரெலாம் சொல்லுவாங்க, பிரதர் இவ்வளோ சத்தம் போட வேண்டான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கடிந்து கொள்கிறேன்? என்னுடைய பிள்ளைகள் போல உங்களை பார்த்து என்ன கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரணுன்றதை நான் சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, கடிந்து கொள்ளுதலுக்கு கடந்து வாருங்க. வேதவசனம் என்ன சொல்லி? நீதிமொழியில் 13:1, ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். இந்த போதகத்தை கேட்கிறான். படிங்க அந்த வசனத்தை. நீதிமொழி 13:1. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். கடிந்து கொண்டா செவி கொடுக்க மாட்டான். யாரு? பரியாசக்காரன். அப்ப இன்றைக்கு பரியாசக்காரரா இருந்து வாழ்கிற வாழ்க்கையிலேருந்து அப்படியே கொஞ்சம் திரும்பி நம்ம வாழணும். நமக்கு பின்னாடி எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க வாழணும். ஒரு குறிப்பிட்ட ஊரில் நான் ஊழியத்தை செய்ய போயிருந்தேன். அந்த ஊழியத்தை செய்ய அழைத்திருந்த போதகருடைய மகன் நாங்கள் போயிருந்த நேரத்தில் அவர் இறந்துட்டார். என்னன்னா அவர் எப்பயுமே இவங்க அப்பா பிரசங்கியார், ஆனால் அவங்க மகனும் சாராய குடிச்சு சின்ன வயசு இறந்துட்டான்.
அந்த அடக்க ஆராதனை நடக்குது. அதில் நான் போகும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. இந்த பையன் இவங்க அப்பா கண்டிச்சு கொண்டிருக்க மாட்டார், குடிக்காதடான்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பார். கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பாமலே போனால் ஒரு நாள் அவன் மரிச்சிட்டான். இப்போ அவனுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டுட்டு எனக்கு கேட்ட ஞாபகம் எனக்கு இருக்கிற ஞாபகத்தின்படி அவனுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைகள் இல்லை. அப்போ இவனுக்காக உலக தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தர் எவ்வளோ தீர்மானிச்சிருப்பார். இவனுக்குன்னு ஒரு பெண்ணை தேவன் தெரிவு செய்து வைத்திருப்பார். அவங்களுக்கு 2 பேருக்கு அழகான பிள்ளைகள் பிறப்பார்கள். அந்த பிள்ளைகள் கல்யாணம் பண்ணாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள், பேர பிள்ளைகள், 1000 தலைமுறைக்கு பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு உட்கார்ந்துருக்கார் ஒருத்தர். கடிந்து கொள்ளுதலை கேட்காம போய் கல்லறைக்கே போய்விட்டான். அப்போ கடிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி தேவன் அனாதி தீர்மானத்தில் கொண்டிருக்கிற பாதைகள், ஆசீர்வாதங்கள் நம்முடைய தலைமுறைகளுக்கு நன்மையை சேர்க்கிறது. எல்லாரும் கை வைத்து அல்லேலூயா சொல்வீர்களா? ஆமென், ஹல்லேலூயா.